அனைத்து மீனவர்கள் சங்கம் சார்பில் குருஷேத்ரா IAS அகாடமியுடன் இணைந்து மீனவ சமுதாய மாணவர்களின் முன்னேற்றத்திற்காகவும் அவர்கள் கல்வி வளர்ச்சியில் மேம்படுவதற்காக முத்துச்சிற்பி என்ற நிகழ்ச்சி மூலம் அரசு வேலைவாய்ப்பிற்கான மாபெரும் விழிப்புணர்வு நிகழ்ச்சி சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுருகம் அருகே அனைத்து மீனவர்கள் சங்க தலைவர் நாஞ்சில் P. ரவி தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ராமேஸ்வரம் முதல் பழவேற்காடு வரை உள்ள மீனவ கடற்கரை பகுதிகளில் உள்ள சுமார் 500 மாணவர்களை ஒருங்கிணைத்து வரும் மார்ச் 16, 17 ஆகிய 2 நாட்கள் சென்னை டி நகரில் உள்ள தியாகராஜ அரங்கில் குரூப் 4 தேர்வுக்கான பயிற்சி பட்டறை மற்றும் அரசு வேலைவாய்ப்பிற்கான வழிகாட்டும் நிகழ்ச்சி குருஷேத்ரா IAS அகாடமி சார்பில் இலவசமாக நடைபெற இருக்கிறது. முத்துச்சிற்பிகள் திட்டத்தின் அடிப்படை நோக்கமே குறைந்தது 100 மீனவ சமுதாய மாணவ மாணவிகள் IAS அரசு வேலைவாய்ப்பில் அமர்த்துவதே முக்கிய நோக்கத்துடன் செயல்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் மீனவ சமுதாய தலைவர்கள் கு. பாரதி, கோ. சுமணி, சா. ரூபேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவர்களிடையே அரசு வேலைவாய்ப்பில் மீனவ சமூக மக்களின் பங்கு மற்றும் தற்போதைய நிலை குறித்து சிறப்புரையாற்றினார்கள். மேலும் குருஷேத்ரா IAS அகாடமி எடுத்துள்ள இந்த நிகழ்வுக்கு நன்றி பாராட்டு தெரிவித்தார். இந்நிகழ்வில் மாநில துணைத் தலைவர் J. தணிகைமலை, மாநில இணை செயலாளர் R. சீதா, மாநில அமைப்பு செயலாளர் M. சுப்பிரமணி, மகளிரணி தலைவி J. மரிய விஜி, வடசென்னை மாவட்ட செயலாளர் S. முருகன், வடசென்னை மாவட்ட தலைவர் S. பெரியசாமி, மாநில இளைஞரணி செயலாளர் G. அமரன், மாநில இளைஞரணி தலைவர் G. K. ரமேஷ், மாநில இளைஞரணி அமைப்பு செயலாளர் A. விக்னேஷ், மாநில மாற்றுத்திறனாளிகள் அணி தலைவர் A. மணிகண்டன், RK நகர் பகுதி தலைவர் S. செல்வமணி, RK நகர் பகுதி செயலாளர் S. செல்வம், வடசென்னை மாவட்ட பொருளாளர் அன்பு, மாநில தொண்டரணி தலைவர் S. சசிகுமார், RK நகர் பகுதி துணை செயலாளர் G. மணி மற்றும் R. மெஜலா என 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், 50க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள், சமுதாய பஞ்சாயத்து தலைவர்கள், விசைப்படகு உரிமையாளர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதுகுறித்து குருஷேத்ரா IAS அகாடமியின் நிறுவனரும் நிர்வாகி இயக்குநருமான வாசுகி வினோதினி நம்மிடையே கூறுகையில், வணக்கம், நான் வாசுகி, குருஷேத்ரா IAS அகாடமியோட சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர். மீனவ சமுதாயம் பல போராட்டங்களையும் பல இன்னல்களையும் சந்திச்சு காலங்காலமா சந்தித்து கொண்டிருக்காங்க. இந்த சமுதாயம் மேம்படணும்னா அது கல்வியால மேம்படணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளுக்காக முத்து சிப்பிகள்ன்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்க தொடங்கியிருக்கோம். இந்த முத்து சிப்பிகள் நிகழ்ச்சியில ராமேஸ்வரத்திலிருந்து பழவேற்காடு முதல் வரை கிட்டத்தட்ட 500 மீனவர் மாணவ மாணவிகளை ஒருங்கிணைத்து வரும் 16, 17 மார்ச் தியாகராய ஆடிட்டோரியம்ல 2 நாள் குரூப் 4க்கான பயிற்சி பட்டறை மற்றும் அரசு வேலை வாய்ப்பிற்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி இலவசமாக குருஷேத்ரா IAS அகாடமி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதோட அடிப்படை என்னன்னா, இந்த 500 மாணவர்கள் இருந்து மினிமம் ஒரு 100 மாணவ மாணவிகளாவது நம்ம IAS ஆகும் இந்த அரசு வேலை வாய்ப்புல உள்ள செலுத்த அனுப்ப வேண்டும் ஒரு முயற்சியில இறங்கி இருக்கோம். இது ஒரு பெரும் முயற்சி. பஞ்சாயத்தார்கள், ஊர் மக்கள், மற்ற சங்கங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்த முயற்சி. தமிழ்நாட்டிலேயே இந்த சுதந்திர இந்தியாவிலேயே இந்த 75 வருட காலத்துல முதன்முறையாக 500 மாணவ மாணவிகள் மீனவ சமுதாயத்திலிருந்து கல்விக்காக ஒருங்கிணையக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இது கல்விக்கான ஒரு மாபெரும் புரட்சி. அவர்களுடைய வெற்றி சமுதாயத்தோட வெற்றி. அதுக்காக இந்த முத்து சிப்பிகள் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த முத்து சிப்பிகள் ப்ரோக்ராம் ஒரு கிராமங்கள்லயும் ஒரு கடலோர மாவட்டங்களையும் கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஊர் மக்கள், பஞ்சாயத்தார்கள், சங்கங்கள் ஒருத்தரும் ஒரு முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. எல்லா மாவட்டங்கள்லயும் இதை எடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியா இன்னைக்கு காசிமேடு துறைமுக வளாகத்துல அண்ணன் நாஞ்சில் ரவி அவர்கள், அவர்களுடைய குழு மற்றும் பாரதி அவர்கள் இவங்களோட லீடர்ஷிப்ல தலைமையில இதை எடுத்து நடத்திருக்காங்க. இந்த விழிப்புணர்ச்சியில இருந்து நிச்சயமா மாணவர்களோட சேர்க்கை நடந்து கொண்டு இருக்கிறது. இது முத்து சிப்பிகள் நிச்சயமா 500 மாணவர்களை கொண்டு வெற்றி அடையும்ன்றத நாங்க நம்புறோம்.